ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலூஸ் கிச்சன் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நியூ இயரோட என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது ப்ரௌனி ரெசிபி. இந்த இயர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லோரும் சர்ச் பண்ணுற வீடியோன்னு பார்த்தா ப்ரௌனி ரெசிபி தான். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் எக்லெஸ் வெர்ஷன் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற சாக்லேட் பிராண்ட் வந்து 2M தான் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குது, அதைவே யூஸ் பண்ணுங்கள். 2M டார்க் காம்பவுண்ட் மில்க் மெய்டு, அதோட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட்ஸு, மில்க் மெய்டு, பவுடர்டு சுகர் அண்ட் கொக்கோ பவுடர் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வாங்கி வச்சுருக்கிறது வேன் ஹொட்டான். அது கொஞ்சம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கொக்கோ பவுடர் அரோமாவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போது நம்ம டார்க் சாக்லேட் வந்து நமக்கு தேவையான டார்க் சாக்லேட் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராமில் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜர், இது எக்லெஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ப்ரௌனி மாதிரியே இருக்காது, அல்வா மாதிரி வந்துடும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணும்போது பாட்டம் வந்து தண்ணியில் படாமல் இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். பாத்திரத்துக்கு மேலே அந்த சாக்லேட் பாத்திரம் வைக்கும்போது தண்ணி மேலே தெளிக்கக்கூடாது அந்த பாத்திரத்து மேலே. அப்புறம் பட்டர் வந்து நான் மில்கி மிஸ்ட் இது அமுல், 2 பிராண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. எக்லெஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். ரீஃபைண்ட் ஆயில், இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்ட் வின்னரில். ஸோ நீங்கள் எந்த வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. மீடியம் ஹீட்லேயே ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம அதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆகணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரௌனி செய்யவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் இது வந்து நம்ம மேலே சாக்லேட்ஸ் குட்டி சாக்லேட் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நட்ஸும் யூஸ் பண்ணலாம். உங்கள் விஷ் தான் எல்லாமே. ஸோ நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தரணும். வாட்டர் வந்து 20 grams வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணால் திரிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இல்லை. அது நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுறப்ப பிரிஞ்செல்லாம் போகாது. அந்த பட்டரும் சாக்லேட்டும் பிரிஞ்சு போகாது. நம்மளுக்கு தேவையான ஃப்ளோர், கொக்கோ பவுடர் அண்ட் மைதா மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போது மில்க் மெய்ட் அண்ட் பவுடர்டு சுகர் பவுடர் வந்து ரொம்ப நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனி நல்லா வரும். இதை நான் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். மில்க் மெய்ட் வந்து நான் மில்கி மிஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ எந்த மில்க் மெய்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சதை யூஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி வச்ச பழைய மில்க் மெய்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி சரியாக வராது. ஸோ இப்போ மில்க் மெய்டில் அந்த மில்க் மெய்ட் சுகர் மிக்சரில் சாக்லேட் மிக்சர் கொஞ்சம், நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கொக்கோ பவுடர் அண்ட் மாவு, அது கொஞ்சம், ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரே தடியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதில் நான் வந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குமா, ஸோ சலிக்காமல் பண்ணிட்டேன். அதனால் அப்படியே இருந்ததுனால திருப்பி ஒரு வாட்டி சலித்து ஆட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் முன்னாடியே சலித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து சில நேரத்தில் அப்படியே பாலாக அப்படியே இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது சரியாக உடையாது. வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இடையில கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது 3 பேட்சாக பிரித்து கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து செம்மையாக வரும் ப்ரௌனி. நான் இதை
2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டி செய்யும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே களி மாதிரி வந்துடும். அது வந்து என்ன பண்ணுவேன், ஒன்று இந்த பாயில் பண்ணுவேன், டபுள் பாயில் மெத்தடில் தப்பு பண்ணிடுவேன். ஏன்னா ஓவராக சாக்லேட் ஹீட் ஆகக்கூடாது, ஓவர் ஹீட் கொடுக்கக்கூடாது, லோ ஹீட்லேயே தான் அதை மேக் பண்ணணும். அந்த ஒரு தப்புனால எனக்கு ப்ரௌனி 2-3 டைம்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை மட்டும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதில் ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ப்ரௌனியோட ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில். ப்ரௌனியோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் 8 டின் யூஸ் பண்ணுவேன். டின்னில் வந்து இதை போர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீஹீட்டட் ஓவன் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் என்னோடது பிராண்ட் வந்து அகாரோவில் மோஸ்ட்லி டபுள் ராடு வச்சா ரொம்ப ஸ்லோவாக பேக் ஆகுது, ஹீட் வந்து ரொம்ப வரமாட்டுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டம் ராட் மட்டுமே ஆனில் வச்சுட்டு சென்டரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்குவேன். அதுவுமே நான் கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் ராடில் வச்சுருவேன். ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் பாட்டம் ராட் ஆனில் வச்சு தான் பண்ணுவேன். என்னால் அது இப்போ வரைக்கும் எப்படி செட் பண்ணவே முடியல அந்த டைம் செட்டிங்ஸ். அதனால் நீங்கள் உங்கள் ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை வந்து இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி டின்னில் போர் பண்ணும்போது 4 கார்னர்ஸ்லேயும் அந்த இது ப்ரௌனி பேட்டர் இருக்கிற மாதிரி போர் பண்ணி ஊற்றிக்கோங்க. டாப்பிங்ஸ் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் நட்ஸ், வால்நட்டு, சீட்ஸு எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு 50 கிராம் வந்து 50 ருபீஸ் நம்ம சேல் பண்ணலாம். ஹோம் பேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1/4 கிலோ வந்து 250. 10 டேஸ் ஷெல்ஃப் லைஃபு, ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ப்ரௌனியும் பேக் ஆகிடு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தது கரெக்டாக வருமா என்னான்னு. இதை நம்ம வந்து 6 பீசஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ரௌனி எப்படி வந்துச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். செல்வியே என் தேசம் நீயடி, திசை காட்டிடும் சுட்டும் வரலும் நீயடி, வைதாலும் இசை நீயடி, அடித்தாலும் மலரின் கொடி, மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் மௌனமே. தாயே தாயே மகளன பல்தா